கால வேலைக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே ஆண்டவரே சோதரம் 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 தேவக்கரம் கூட இந்த இரவெல்லாம் எங்களை பாதுகாத்து பராமரித்து இந்த காலமே தேவ சமூகத்திலே எங்களை கொண்டு வந்ததற்காக சோத்திரம். வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதியும். இன்னும் வர வேண்டிய கர்த்தருடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி கொண்டு வாரும். தடைகளை யாவும் நீக்கி போட அதிசயங்களை காணப்படும். கன மகிமை துதி எல்லாம் உங்களுக்கே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். பிரைஸ் காட், ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் காட், ஆமென். வந்தாலும் இயேசுவே வாருமிதில், தேவ மைந்தர்கள் கூடியும் நேரமிதில். வந்தாலும் இயேசுவே வாருமிதில், தேவ மைந்தர்கள் கூடியும் நேரமிதில். மத்முதேவில் பரிசுத்த நாளில் வந்த வண்ணமே, சத்துருக்கள் கூட்டமெல்லாம் சத்தியற்று சேரவே. மத்முதேவில் பரிசுத்த நாளில் வந்த வண்ணமே, சத்துருக்கள் கூட்டமெல்லாம் சத்தியற்று சேரவே. இத்தினத்தில் இங்கு வந்திடோ தேவா, இத்தினத்தில் இங்கு வந்திடோ. வந்தாலும் இயேசுவே வாருமிதில், தேவ மைந்தர்கள் கூடியும் நேரமிதில். வந்தாலும் இயேசுவே வாருமிதில், தேவ மைந்தர்கள் கூடியும் நேரமிதில். நல்வழியை நாடிடாமல் ஓடும் நரர் யாவர்க்கும், கல்வாரியின் நன்மை என்றும் கர்த்தனே நீர் காட்டியே. நல்வழியை நாடிடாமல் ஓடும் நரர் யாவர்க்கும், கல்வாரியின் நன்மை என்றும் கர்த்தனே நீர் காட்டியே. நற்குணம் அவர்க்கு நல்கிடோ தேவா, நற்குணம் அவர்க்கு நல்கிடோ. வந்தாலும் இயேசுவே வாருமிதில், தேவ மைந்தர்கள் கூடியும் நேரமிதில். வந்தாலும் இயேசுவே வாருமிதில், தேவ மைந்தர்கள் கூடியும் நேரமிதில். பக்தி இல்லை எங்களுக்கு சாம்பலும் தோல்வியும், கர்த்தனை கருணை கொண்டு தந்திடும் சர்வாயுதம். பக்தி இல்லை எங்களுக்கு சாம்பலும் தோசையும், கர்த்தனை கருணை கொண்டு சந்திடும் சர்வாயுதம். புத்தியாக யுத்தம் செய்திட தேவா, புத்தியாக யுத்தம் செய்திட. வந்தாலும் இயேசுவே வாருமிதில், தேவ மைந்தர்கள் கூடியும் நேரமிதில். வந்தாலும் இயேசுவே வாருமிதில், தேவ மைந்தர்கள் கூடியும் நேரமிதில். என்னை நோக்கி கூப்பிடில் அளித்திடுவேன் உத்தரம், இன்னும் நீ அறிந்திடாத வல்லமைகள் காட்டுவேன். என்னை நோக்கி கூப்பிடில் அளித்திடுவேன் உத்தரம், இன்னும் நீ அறிந்திடாத வல்லமைகள் காட்டுவேன். இந்த வாயின் நேரம் வாருமே, ஓ இந்த வாயின் நேரம் வாருமே. வந்தாலும் இயேசுவே வாருமிதில், தேவ மைந்தர்கள் கூடியும் நேரமிதில். வந்தாலும் இயேசுவே வாருமிதில், தேவ மைந்தர்கள் கூடியும் நேரமிதில். சதா காலங்களிலும் இருப்பேன் உங்கள் கூடவே, சத்துருவின் வல்லமைகள் ஒன்றும் மேற்கொள்ளாதென்று. சதா காலங்களிலும் இருப்பேன் உங்கள் கூடவே, சத்துருவின் வல்லமைகள் ஒன்று மேற்கொள்ளாதென்று. ஆதலானந்தா ஸ்தோத்திரோ தேவ, ஆதலானந்தா ஸ்தோத்திரோ. வந்தாலும் இயேசுவே வாருமிதில், தேவ மைந்தர்கள் கூடியும் நேரமிதில். 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 வந்தாலும் இயேசுவே வாருமிதில், தேவ மைந்தர்கள் கூடிடும் மேலதில்.
வந்தாலும் இயேசுவே வாரும் இது தேவ மைந்தர்கள் மேலையிலே. வந்தாலும் இயேசுவே வாரும் இது தேவ மைந்தர்கள் கூடியும் நேரமிது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. Praise God. Hallelujah. 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 ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மிடத்திலே வரும் பொழுது எத்தனை ஆசீர்வாதம், எத்தனை மகிமை. ஹல்லேலூயா. சோதனம் சோதனம். ஆகவே தேவன் நம் மத்தியிலே வருகிற அந்த அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமையோ என்னுடைய கடமையோ. அதுக்கு தான் அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே ஒவ்வொரு நாளும் அவரை தேடி நாம் வரும் பொழுதெல்லாம், ஒவ்வொரு நாளும் அவரை தேடும் பொழுதெல்லாம் கர்த்தர் அந்த நாளையும் அந்த நாட்களை அந்த நேரங்களையும் தேவன் அந்த நிமிஷங்களையும் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்க ஏதுவாக காணப்படும். ஆகவே காலமே கர்த்தரை தேடுகிற ஒரு நல்ல ஒரு அபிஷேகம் எப்பொழுதும் தேவ ஜனங்களை சூழ இருக்கும்போது அதை என்றைக்கும் நம்மை விட்டு மாறாது. சத்துருடைய எந்த கிரியை நம்மை மேற்கொள்ளாது. கர்த்தரே நம்மை காரம் பிடித்து நடத்துவார். அல்லேலூயா. ஏன்னா அந்த காலையில் ஆண்டவரை தேடும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். பாருங்க, ஸ்தோத்திரம். தேவனை சிநேகிக்கிறதற்கு அல்லது அவரிடத்துல ஒரு கூட்டாளியை போல ஒரு சிநேகிதரை போல அல்லேலூயா பழகுவதற்கு அந்த காலை நேரத்தை கர்த்தர் நமக்கு ஒரு தானமாய் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகள் அவருடைய சமூகத்தில் அவிதமாய் காணப்பட நம்மை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை நடத்துவார், ஆசீர்வதிப்பார். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பே, எல்லை எல்லா நன்மைகளால் நிரப்பிடுவே. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பே, எல்லை எல்லா நன்மைகளால் நிரப்பிடுவே. பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பே, உனது பெயரை நான் உயர்த்திடுவே. சொல்லுங்க பார்க்கலாம். பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பே, உனது பெயரை நான் உயர்த்திடுவே. ஆசீர்வாத வாய்க்காலாய் நீ இருப்பாய், ஆசீர்வாத வாய்க்காலாய் நீ இருப்பாய், இருப்பாய். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பே, எல்லா நன்மைகளால் நிரப்பிடுவே. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பே, எல்லா நன்மைகளால் நிரப்பிடுவே. செல்லும் இடமெல்லாம் காவலாய் நான் இருப்பேன், சொன்னதை செய்திடுவேன், கைவிடவே மாட்டேன். செல்லும் இடமெல்லாம் காவலாய் நான் இருப்பேன், சொன்னதை செய்திடுவேன், கைவிடவே மாட்டேன். ஆமென். நீ வாழும் இந்த தேசம் உனக்கு தந்திடுவே, நீ வாழும் இந்த தேசம் உனக்கு தந்திடுவே. என்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பே, எல்லா நன்மைகளால் நிரப்பிடுவே. எல்லாரும் கரங்களை தட்டி. முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பே, எல்லா நன்மைகளால் நிரப்பிடுவே. பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பே, உனது பெயரை நான் உயர்த்திடுவே. பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பே, பெயரை நான் உயர்த்திடுவே. வாழும் இந்த தேசம் உனக்கு தந்திடுவே, வாழும் இந்த தேசம் உனக்கு தந்திடுவே. முதல் நான் உன்னை
ஆசீர்வதிப்பே. எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவே. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பே. எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவே. எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவே. பரவி பாய்கின்ற ஆறுகள் நீதானே, நதியோரம் மலருகின்ற தோட்டமும் நீதானே. பரவி பாய்கின்ற ஆறுகள் நீதானே, நதியோரம் மலருகின்ற தோட்டமும் நீதானே. வாசனை தருகின்ற சந்தனமும் நீதானே. வாசனை தருகின்ற சந்தனமும் நீதானே. சந்தனமும் நீதானே. என்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பே. எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவே. என்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பே. எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவே. எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவே. எனது சாயலாய் உருவாக்கி பூமியில் நான் நிரப்பிடுவே. எனது சாயலாய் உருவாக்கி நடத்துகிறேன். பழகி பெருகிடுங்கள். பூமியெல்லாம் நீங்கள் நிரப்பிடுங்கள். பூமியெல்லாம் நீங்கள் நிரப்பிடுங்கள். உயிர் வாழும் அனைத்தின் ஆளுகை செய்திடுங்கள். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பே. எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவே. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பே. எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவே. எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவே. எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவே. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பே. எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவே. எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவே. எல்லையில்லா நன்மைகளால் எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவே. எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவே. எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவே. என்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பே. எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவே. எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவே. ஹல்லேலூயா. எல்லையில்லாத நன்மையால் எங்களை நிரப்புகிற தேவன் இந்த கால வேளையில எங்களோடு கூட வந்திருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, எல்லையில்லாத ஹல்லேலூயா கிருபைகளால் எங்களை காலமே அலங்காரம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே அலங்கரிப்பீராக, அலங்கரிப்பீராக. ஷாலபாராதீனா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபையின் கரம் கொண்டு எங்களை நடத்துவீராக. இந்த கால வேளையிலே கிருபையின் கரம் கொண்டு எங்களை நடத்துவீராக. ஓ ஜீசஸ் நேம். ஹல்லேலூயா. வெச்சம் ஜெயம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 ஹல்லேலூயா.
Hallelujah. 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 Amen. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Stotram, stotram, stotram. Praise God, praise God, praise God. Hallelujah. கர்த்தருடைய நாமம் பயப்படுவதாக. கர்த்தர் நம்மை நடத்துனதுக்காக, இப்பட்டு நம்மை நடத்துனதுக்காக நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு தேங்க்ஸ் பண்ணலாம். ஹalleluya. தேவ சமூகத்திலே நான் வந்து தேவனை மகிமைப்படுத்துவது ஹalleluya. ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒருத்தனுக்கு மாத்திரம் பிடிக்காது. அதனால் அவன் தடைகளெல்லாம் நீக்கி விளைவினங்களெல்லாம் மாற்றி உற்சாகப்படுத்தி காலமே தேவனை வந்து ஆராதிக்க, காலையிலே கர்த்தரை துதிக்க ஆண்டவர் நமக்கு ஒரு கிருபை தந்திருக்கிறார் என்றால் அது பெரிய கிருபை. அவர் நம்மை சிநேகித்திருக்கிறார். அதனால் நமக்கு அந்த கிருபையை தந்து தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்து ஆராதிக்கும்படி செய்கிறார். கரங்கள் தட்டி கர்த்தருக்கு நம்ம ஒரு நன்றி சொல்லலாமா? பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இப்பொழுது சங்கீதம் 1 எடுத்துக்கொள்ளும். 1 17 சங்கீதம் வரை 18வது சங்கீதம் வரை நம்ம வாசிக்கலாம். ஆனால் இப்பொழுது நம்ம 1ஆம் சங்கீதத்தை இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 1 எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சார் வாசிக்க பார்க்கலாம். சங்கீதம் 1 நீங்கள் வாசித்து தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். வாசிங்கள். எல்லாம் சத்தமாக வாசிங்க, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 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 சார் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலே நாம் 1ஆம் சங்கீதத்தை நாம் எடுத்திருக்கிறோம். 1ஆம் சங்கீதம் இது யார் எழுதின சங்கீதம் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்தோத்திரம், இங்கே வேத பண்டிதர்கள் சொல்லும்போது சொல்கிறார்கள் யாசர் குழுவினர் எழுதின சங்கீதம் என்று சொல்கிறார்கள். ஆகவே இது தாவீது எழுதினதாக சொல்லப்படவில்லை, யாருமே எழுதினதாக சொல்லப்படவில்லை. ஆனாலும் வேத பண்டிதர்கள் அதை யாசர் குழுவினர் எழுதியிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே ஸ்தோத்திரம், இந்த ஸ்தோத்திரம் யாசர் குழுவினர் ஸ்தோத்திரம் பாடி வெளியிட்ட இந்த 1ஆம் சங்கீதம் ஸ்தோத்திரம் இந்த காரியத்தை சொல்லுகிறார்கள். இதனுடைய பின்னணி நம்ம பார்க்கும்போது அப்சலோம் காலங்களில், அகிதோப்பல் காலங்களில் இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்பொழுது நீங்கள் 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 14, 11, 14, 15 வசனங்களை வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது யோவாப் தனக்கு அதை அறிவித்தவனை நோக்கி, நீ அதை கண்டாயே, பின்ன ஏன் அவனை அங்கே வெட்டி தரையிலே தள்ளி போடவில்லை? நான் உனக்கு 10 வெள்ளிக்காசையும்
ஒரு கச்சையையும் கொடுக்க கடமையுள்ளவனாய் இருப்பேனே என்றான். அந்த மனுஷன் யோவாபை நோக்கி, என் கைகளில் 1000 வெள்ளிக்காசு நிறுத்து கொடுக்கப்பட்டாலும் நான் ராஜாவுடைய குமாரன் மேல் என் கையை நீட்ட மாட்டேன். பிள்ளையாண்டனாகிய அப்சலோமே, நீங்கள் அவரவர் காப்பாற்றுங்கள் என்று ராஜா உமக்கு அபிசாய்க்கும் ஈத்தாய்க்கும் எங்கள் காதுகள் கேட்க கட்டளையிட்டாரே. ராஜாவுக்கு ஒரு காரியமும் மறைவாய் இருக்க மாட்டாது. ஆதலால் நான் அதை செய்வேனாகில் என் பிராணனுக்கே விரோதமாக செய்பவனாவேன். நீரும் எனக்கு விரோதமாய் இருப்பீர் என்றான். ஆதலால் யோவாப், நான் இப்படி உன்னோடே பேசி தாமதிக்க மாட்டேன் என்று சொல்லி தன் கையிலே 3 வல்லையங்களை எடுத்துக்கொண்டு அப்சலோம் இன்னும் கர்வாலி மரத்தின் நடுவிலே உயிரோடே தொங்குகையில் அவைகளை அவன் நெஞ்சில் குத்தினான். அப்பொழுது யோவாபின் ஆயுததாரிகளாகிய 10 சேவகர் அப்சலோமை சூழ்ந்து அவனை அடித்து கொன்று போட்டார்கள். போதும், கவனிங்கள். ஸ்தோத்திரம். இப்போ அப்சலோம் காரியங்களை நாம் பார்த்தோம். அப்சலோம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தாவீதுக்கு விரோதமாக, தன் சொந்த தகப்பனுக்கு விரோதமாக செயல்பட்டார் என்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட செயல்களிலே அதனுடைய முடிவு, சங்கீதக்காரன் தாவீது தகப்பன் சொல்லுகிறார், இல்லை அவனை விட்டுருங்க, அவனை சேதப்படுத்தாதீங்க, கொண்டாதீங்கன்னு சொல்லி அந்த யுத்தத்துக்கு புறப்படும் போது சொல்லி தான் அனுப்பினார். ஆனால் அதில் மற்ற வேலைக்காரர்கள்லாம் ரொம்ப கவனமாக அப்படியே ராஜாவுடைய வார்த்தையை கனப்படுத்தி இருந்தார்கள். ஆனால் யோவாப் இந்த பகையை அவன் உள்ளே வைத்திருந்து இப்படி அலைய விட்டானேன்னு சொல்லி அவனை கொன்று தீர்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் கர்வாலி மரத்திலே தொங்குகிற அந்த நேரத்திலே அவனை சென்றடைந்து அவனை கொன்று குவித்து விட்டு வருகிறான். எல்லாரும் அப்படி செய்து விட்டார்கள். நீங்கள் 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் படிங்களேன். 2 சாமுவேல். அகிதோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நான்று கொண்டு செத்தான். 2 பேரும் தேவனுக்கு விரோதமா அந்த தாவீதுக்கு விரோதமாக செயல்பட்ட அகிதோப்பேல் தாவீது கூட இருந்தவன். ஒருமித்த ஆலயத்திற்கு போவோம் என்று சொன்னபோது மகிழ்ச்சியான எல்லாம் சொல்லுகிறேன், எப்போதும் கூட்டத்தோட கழிப்பும் அப்படியா ஆராதனைக்கு சென்ற ஒரு சூழ்நிலையெல்லாம் மாறி இப்போ தாவீதுக்கு விரோதமாக இவன் செயல்படும்படியாக, அகிதோப்பேல் செயல்படும்படியாக ஒரு காலகட்டத்தில் இப்போ அவன் மாறிவிட்டான். அதனால் இப்போ என்னாச்சுன்னா அப்சலோம் கூட இவன் இணைஞ்சி செயல்பட்டதுனால இன்னைக்கு ஸ்தோத்திரம். அப்சலோம் திடீர்னு அகிதோப்பேல் ஆலோசனை நன்றாய் கேட்டவன் அங்கே ஊசா வந்தபடியினால் அவனுடைய வார்த்தையை கேட்டான், இவனை விட்டுட்டான். அதனால இவனுக்கு ஒரே கோபமாகி இவன் போய் என்னுடைய வார்த்தையை அவமதிச்சிட்டானேன்னு சொல்லி இவன் என்ன செய்தான், சோதரன் ஆண்டு கொண்டு செத்து போயிட்டான். பாருங்கள், இது யூதாஸுக்கு சமமாக இந்த அகிதோப்பேல் வருவான். தாவீது காலத்திலே ஒரு யூதாசு மாதிரி அகிதோப்பேல் இருந்தான் சோதரன். அதனால அவன் சில காரியங்களாலே தாவீதை விட்டு பிரிந்து அங்கே ஸ்தோத்திரம் யார் கூட, அப்சலோம் கூட இருந்தான். யூதாசும் அப்படிதான் இயேசு கிறிஸ்துவோடு கூட இல்லாமல் திடீர்னு என்ன செஞ்சிட்டான், அண்ணா காயப்பாவோட போய் 30 வெள்ளி காசுக்கு காட்டி கொடுக்க உடன்பட்டு அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்குறான். பார்த்தீங்களா, இதே மாதிரி இவன் இப்போ தாவீதை காட்டி கொடுக்குறான் ஸ்தோத்திரம். அது மாதிரி ஸ்தோத்திரம் இவர் கெச்சமனையில் போய் இவர் இருக்கிறாரு, அவர் குகையில் போய் இருக்கிறார், அங்கே இங்கெல்லாம் போய் கிடக்கிறார். பாருங்கள் எப்படி ஒரு ஆளை ஏற்படுத்தி எப்படியெல்லாம் அவங்களுடைய அலங்கமலங்க அடித்து அவனுடைய இருக்கிற இடங்களில் இல்லாமல் வெளியே துரத்தி அவங்கள எவ்வளோ வேதனைப்படுத்தி பார்த்த ஸ்தோத்திரம் அகிதோப்பேல் ஸ்தோத்திரம். அதே மாதிரி தான் இங்கே யூதாஸ், 2 பேரும் ஒத்து போகிறார்கள். ஆகவே தாவீது காலத்தில் ஒரு அகிதோப்பேல், ஒரு ஸ்தோத்திரம் இங்கே இவனுடைய ஸ்தோத்திரம் தாவீது காலத்தில் அகிதோப்பேலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்திலே ஒரு யூதாசுமாக காணப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அகிதோப்பேலை குறித்து இன்னும் உங்களுக்கு 16ஆம் அதிகாரத்தில் 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. சார், இது 6 வசனங்களை கொண்ட ஸ்தோத்திரம் யாசர் குழுவினர் எழுதின சங்கீதமாக இந்த சங்கீதத்தை சொல்லுகிறார்கள். ஆகவே ஸ்தோத்திரம். இப்பொழுது நீங்கள் 1ஆம் வசனத்தை படிங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும்
பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் ஆ, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். ஆமா. சரி, இந்த துன்மார்க்கமான வாழ்க்கை என்று சொல்லும்போது அது ஒரு உல்லாசமான வாழ்க்கையை குறிக்கிறது. அப்படின்னா யாரையும் மதிக்காம, யாரையும் சட்டை பண்ணாம, நம்முடைய இஷ்டப்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. நீங்க படிக்க பார்க்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. 2:3 படிங்க. 2:3 படிங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், இங்கே இந்த அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து கிடக்கிற அந்த துன்மார்க்கமான வாழ்க்கை, ஸ்தோத்திரம், ஒரு உல்லாசமான வாழ்க்கை. அல்லேலூயா, அந்த வாழ்க்கை தான் அந்த நாட்களிலே காணப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை ரோமர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 29வது வசனம் படிங்க. 29. அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும், பாருங்கள், துன்மார்க்கர் எப்படி செய்றாங்க பாருங்க. சகலவிதமான அநியாயத்தினாலும், வேசித்தனத்தினாலும், துரோகத்தினாலும், பொருளாசையினாலும், குரோதத்தினாலும் நிறையப்பட்டு, சிறைப்பட்டு, பொறாமையினாலும், கொலையினாலும், வாக்குவாதத்தினாலும், வஞ்சகத்தினாலும், வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் இருந்து, புறங்கூறுகிறவர்களுமாய், அவதூறு பண்ணுகிறவர்களுமாய், தேவ பகைஞருமாய், துராகிதரம் பண்ணுகிறவர்களுமாய், அகந்தை உள்ளவர்களுமாய், வீம்புக்காரருமாய், பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய், பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய், உணர்வில்லாதவர்களுமாய், உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய், சுபாவ அன்பில்லாதவர்களுமாய், இணங்காதவர்களுமாய், இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இவங்க தான் துன்மார்க்கர். அல்லேலூயா. இவங்களுடைய ஆலோசனை நடந்தா நம்ம எப்படி இருப்போம்? சொல்லுங்க, இவங்களுடைய ஆலோசனையில நம்ம நடந்தா எப்படி இருப்போம்? நல்லா இருக்க வாய்ப்பு இருக்கா? அதனாலதான் துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன்னா அவங்க காரியமே அப்படித்தான் போகிறது. ஆகவே ஸ்தோத்திரம், நீங்கள் அவ்விதமாக தேவ சமூகத்திலே தேவனை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால ஸ்தோத்திரம், நீங்கள் மார்க்கு சுவிசேஷத்திலே நாம் பார்க்கும்போது 2:17 படிக்க பார்க்கலாம். அவர் என்ன செய்தார் பாருங்க. இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியதல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், பாவிகளை மனம் திரும்புவதற்கு ஏதுவாக நான் அவங்கள அழைக்க வந்தேன் என்று ஸ்தோத்திரம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அப்ப ஸ்தோத்திரம், இப்படிப்பட்ட நபர்களை அவர்களோடு நம்ம நடக்கக்கூடாதுன்னு சொல்றாரு தான், அவர்களை ஆதாயப்படுத்த வேண்டும். அதுக்கு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை சிலுவையிலே அர்ப்பணிக்கிறார். வேற யாரும் யாருக்காகவும் எதையும் செய்ததில்லை. ஆனால் கர்த்தர் நமக்காக தன்னுடைய ஜீவனை சிலுவையிலே துடிக்க துடிக்க கொடுத்திருக்கிறார் என்பதை யாராலும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. பிலிப்பியர் நிருபம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை படிங்கள். சோதனம் 2:13. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு
உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். ஓகே, நல்லா கவனிங்க. நம்ம வசனங்களை தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லும்போது தேவனுடைய வசனங்களை ஆதாரமாக கொண்டு நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து வருகிறோம். அதனால் நம்ம அந்த மாதிரி கட்டுகளிலிருந்து அந்த மாதிரி சூழ்நிலையிலிருந்து நம்ம விடுவிக்கப்படுகிறோம். பிரசங்கி 9:18 படிங்க பார்க்கலாம். பிரசங்கி 9:18 எடுத்துக்கொள்ளுங்கள். சோதரம் பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம், பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் லைன் படிங்க. யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் 18ஆம் வசனமா? 9:18 சார். யுத்த ஆயுதங்களை பார்க்கலாம் சார். ஞானமே நலம். ஓகே, பாருங்கள். நீங்க நீதிமொழிகள் 1:10 படிங்க. ஞானத்தை தான் நாங்கள் சொல்லுகிறோம். 1:10 நீதிமொழிகள் 1:10. என் மகனே பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே. நயங்காட்டினாலும் நீ சம்மதிக்காத. எங்களோட வா ரத்த சிந்தும்படி நாம் பதிவிருந்து குற்றமற்றிருக்கிறவர்களை முகாந்தரமின்றி பிடிக்கும்படி ஒளிந்திருப்போம். பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த துன்மார்க்கம் வந்து வேலை செய்யுதுன்னு பாருங்க. அல்லேலூயா. சார், நீதிமொழிகள் 7:10 படிங்க. நீதிமொழிகள் 7:10. ஸ்தோத்திரம். 7:10. அப்பொழுது இதோ வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த தந்திரமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டாள். இப்படி ஸ்தோத்திரம். இப்படிதான் அவங்களுக்கு சம்பவிக்கிற அந்த விஷயங்கள்லாம். 21:24 படிங்க. நீதிமொழிகள் 21:24. சீக்கிரம் படிங்க பார்க்கலாம். அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர், அவன் அகந்தையான சினத்தோடே நடக்கிறான். துன்மார்க்கருக்கு எவ்வளவு பெரிய அடையாளங்கள்லாம் இருக்கு பாருங்க. ஸ்தோத்திரம். 2 பேதுரு 3:3 படிங்க. 2 பேதுரு 3:3. 2 பேதுரு 3:3. முதலாவது, நீங்கள் அறிய வேண்டியதாவது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து. தங்கள் சுய இச்சையின்படி நடக்கிறவங்க தான் அந்த துன்மார்க்கர். சரி, இப்படி நிறைய விஷயங்களை நம்ம துன்மார்க்கர் குறித்து பார்க்கலாம். இப்போ நம்ம எந்தெந்த பகுதியெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குன்னு பார்த்து கொஞ்சம் அப்படியே சரி செஞ்சுட்டா நமக்கு ரொம்ப நல்லது. எந்தெந்த காரியங்கள்லாம் இப்போ நம்ம வாசிக்கப்பட்ட இந்த வார்த்தைகளில் எதெல்லாம் நம்மை சார்ந்திருக்கிறது என்று நம்ம கொஞ்சம் பரிசோதனை பண்ணோம்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நம்மளும் சில நேரத்தில் அப்படி தானே போகிறோம். ஏன்னா சுயமாக நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்து தானே நம்ம விரும்புகிறோம். அல்லேலூயா. அவங்களாம் கொஞ்சம் யோசிச்சு நடந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். சரி, வசனம் 3 படிக்க பார்க்கலாம். 1ஆம் அதிகாரம் 1. அவன் நீர்கால்களில் இந்த சங்கீதம் வந்து 1 என்று சொல்லுகிற அந்த அனுபவத்தை நாம் நல்லா கவனிக்கணும். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் அப்படிலாம் வந்து இதில் போடலை. அதை நம்ம சொல்லுங்கிற அவசியமும் இல்லை. நம்ம ஏற்கனவே நம்ம ஒன்று சொல்லியிருக்கிறோம். அதனால் ஸ்தோத்திரம். இந்த சங்கீதம் நல்லா கவனிங்க. இது ஸ்தோத்திரம். இந்த 1ஆம் சங்கீதம் வந்து 150 சங்கீதம் வரைக்கும் இருக்கிற அவ்வளோ சங்கீதங்களுக்கும் இது ஒரு எடுத்துக்காட்டான தலைமைத்துவமான ஒரு சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அடுத்தது இந்த சங்கீதத்தை வந்து நம்ம சங்கீதம் அதிகாரம் அப்படிலாம் நம்ம வந்து சொல்றதற்கு அதில் இடம் இல்லை. இது பாட்டு. இது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது சங்கீதம் வந்து பாடல். அது வந்து சங்கீத பாட்டுன்னு தான் நம்ம வரணும். முறைப்படி அப்படி தான் வரணும். பாடினார்கள் தான் இருக்குது. அதை வந்து ஸ்தோத்திரம். அது அதிகாரங்கள் என்று எதுலேயுமே குறிப்பிடலை. ஸ்தோத்திரம். நீங்கள் வேதாமத்திலையும் எடுத்து பார்த்தா அப்படி இருக்கும். அதுலேயே நீங்கள் படிக்கும்போது சங்கீதம் வந்து சங்கீதம் தான் சொல்லியிருக்கோம். அதனால் ஸ்தோத்திரம். ஒரு சங்கீதம் அதிகாரம் இத்தனை அதிகாரம் அப்படின்னு எதுலையும் சொல்லாது. ஆனால் இதில் வந்து நிறைய பேர் இப்போ அதை அதிகாரம்னு பயன்படுத்துகிறாங்க. ஸ்தோத்திரம். அதிகாரம் என்று அதில் நம்ம சொல்கிறதுக்கு இடம் இல்லை. ஆனால் அது வந்து சங்கீத புஸ்தகம், அவ்வளோதான். 1ஆம் சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 3ஆம் சங்கீதம் 4ஆம் சங்கீதம். அல்லேலூயா. எதையும் நம்ம அதில் வந்து சேர்க்கறதுக்கு அப்படி கண்ணா முன்னாடி சேர்க்கக்கூடாது. நிறைய பேர் வந்து சங்கீதம் 8ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கலாம் அப்படின்றாங்க. இல்லாத ஒரு காரியத்தை இருப்பது போல. சோதரன். அல்லேலூயா. அப்படி அதிகாரம்னு போடணுன்னா அதில் போட்டிருப்பாங்க. ஆனால் சங்கீதத்தை எந்த இடத்துலையுமே அதிகாரமாக யாருமே குறிப்பிடவில்லை. சோதர வேதாமத்திலே. அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகள், சங்கீதம் வந்து நமக்கு ஒரு அதிகாரம் கிடையாது. அது சங்கீதமாகி பாட்டு. அதனால ஸ்தோத்திர.
எல்லா சங்கீதங்களையும் பார்க்கும்போது அவங்கவுங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம், ஆசாபின் சங்கீதம் இப்படின்னு வரிசையாக வருது பார்த்தீங்களா? அவ்வளோதான். ஸ்தோத்திரம். இது இத்தனை அதிகாரம் அப்படிலாம் வரல. வேற ஸ்தோத்திரம். வேற முக்கியமான சில போதகர்களும் அதை சொல்லும்போது சங்கீதம் இத்தனை அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்க அப்படின்னு அவங்க சொல்லலை. அதனால அதிகாரம் என்கிற அந்த காரியம் வந்து சங்கீதத்துக்கு மாத்திரம் இல்லை, மீதி எல்லாத்துக்கும் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சரி, அதனால ஸ்தோத்திரம். 3வது வசனம் படிக்க பார்க்கலாம். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அல்லேலூயா. சொல்லுங்க, எப்படி இருக்கிறாங்களா? இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். அவன் செய்ததெல்லாம் வாய்க்கும். சோதரர். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24வது வசனம் படிங்க. 24 இருந்து 27 வரைக்கும் படிக்க பார்க்கலாம். படிங்க, சீக்கிரம் படிங்க. மத்தேயு 7. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெரிய மழை சொரிந்து வெள்ளம் வந்து காற்று அடிச்சு அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவிடவில்லை என்றால் ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, எங்க போடப்பட்டிருக்கிறது? கன்மலையின் மேல். ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு, பெற்றோர் சொன்ன இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு, ஊழியக்காரன் சொன்ன வார்த்தையெல்லாம் கேட்டு, எஜமான் சொல்லுகிற அந்த வார்த்தையெல்லாம் கேட்டு, அப்படி நமக்கு முன்னோர்கள் சொல்லுகிற வார்த்தையெல்லாம் கேட்டு அதன்படி ஒருவன் செய்வானானால் அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள ஒரு மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நம்முடைய சுயமாய் வாழ்கிற வாழ்க்கைக்கும் இன்னொருத்தருடைய கஸ்டடியில் இருந்து வாழ்கிற வாழ்க்கைக்கும் ஆண்டவர் நிறைய வித்தியாசங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நீங்க தொடர்ந்து நீங்க தேவ சமூகத்தில் அவிதமாக தேவனை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். நல்ல கவனிங்க. ஸ்தோத்திரம். புத்தியுள்ள மனுஷனாக இன்னைக்கு நீங்கள் நான் நடப்போம் என்று சொன்னால் அவங்க தான் 3ஆம் வசனத்தின்படி இந்த பூமியில வாழ முடியும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். படிங்க. 3ஆம் வசனத்தை திரும்ப படிக்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. ஆமா, அவன் செய்வதெல்லாம் ஆண்டவர் வாய்க்கப்படுவார். அதனால ஒரு இலையுதிராதிருக்கிற ஒரு மரத்தை போல நீங்களும் நானும் காணப்பட வேண்டும் என்று தேவனுடைய திட்டம். சோதரன். எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு குறையோட நம்ம வாழ்கிற வாழ்க்கை இல்லை. எப்போதுமே இலையுதிராது இருக்கிற ஒரு மரத்தை பாருங்க, எவ்வளோ அழகாக செழிப்பாக அந்த மரம் காணப்படுது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஒரு குறையில்லாத ஒரு ஆவிக்குரிய அனுபவம் செய்ய கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதனால் முடிந்த வரைக்கும் நாம் குறையில்லாத ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம ஆண்டவருக்கு கொடுப்பதற்கு நம்ம தயாராக வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே அப்படிப்பட்ட புத்தி உள்ளவர்களாக ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யும்போது நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்க படிங்க, வசனம் 4 படிங்க பார்க்கலாம். துன்மார்க்கரோ அப்படி இல்லாம காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். பார்த்தீங்களா? துன்மார்க்கருக்கு அப்படி எந்த சூழ்நிலையும் இல்லை. அவங்க வந்து காற்று பறக்கடிக்கிற பதரை போல காற்று அடிக்கும் போதெல்லாம் பறந்து போயிட்டே இருப்பாங்க. இது துன்மார்க்கருடைய வேலை. ஆனால் நீதிமான்கள் அப்படி இல்லை. கர்த்தருடைய பிள்ளைங்க அப்படி இல்லை. ஆண்டுடைய சமூகத்தில் அவங்க எப்போதும் உறுதியாக இருக்கிறனால கர்த்தர் அவரை உறுதிப்படுத்தி அவளை பாதுகாத்து கொள்வார். ஆகவே ஸ்தோத்திரம். நீர்க்கால்களோடு நடப்பட்டு தன் காலத்திலே தம் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற அந்த மரத்தை போல் இருக்க வேண்டுமானால் தேவன் நமக்கு சொன்னவைகளெல்லாம் கேட்டு அதன்படி செய்யக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை இந்த பூமியிலே நாம் சுதந்திரிக்க வேண்டும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்கள், துன்மார்க்கரோ அப்படி ஈராமல் என்ன செய்கிறாங்க? கோபாக்கினைக்கு ஏதுவாக அவர்கள் காணப்படுகிறார்கள். துன்மார்க்கருக்கு எப்போதும் தேவனுடைய ஒரு கோபம் இருக்கும். துன்மார்க்கர்னா இப்போ நம்ம படித்தோம்ல, இதெல்லாம் யாருக்கிட்ட இருக்கோ அவங்கெல்லாம் துன்மார்க்கர் தான். ஸ்தோத்திரம். அது எந்த குணமாக இருந்தாலும் சரி.
ஸ்தோத்திரம். நீங்கள் அதை மறந்துடக்கூடாது. ஸ்தோத்திரம். மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 17 மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்று சொல்கிறாரு பார்த்தீங்களா? அது மாதிரி அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஸ்தோத்திரம். அதே போல் ரோம நிருபம் 1ஆம் அதிகாரம் 29லேருந்து 32 வரைக்கும் வசனம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த வசனங்களில் அதெல்லாம் துன்மார்க்கருக்கு சொந்தமான காரியம். ஒவ்வொரு விஷயமும் துன்மார்க்கருக்கு சொந்தமானது. அதில் உங்களுக்கு எனக்கும் பங்கு இருந்துச்சுன்னா உங்கள் பேரும் என் பேரும் துன்மார்க்கம் தான். நீ என்ன பண்ணாலும் சரி. ஒரு அலையிலே சொல்லுவோமா? இதெல்லாம் இருக்கான்னு கொஞ்சம் யோசிக்கணும். சும்மா கேட்டு கேட்டு அப்படியே நம்ம போகக்கூடாது. அப்படியே ஒரு 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 வசனத்தை கர்த்தர் நம்மிடத்திலே சொல்லுகிறார் என்றால் அந்த வசனத்துக்கு கீழே நம்ம இருக்கிறோமா, அந்த வசனத்தின்படி தான் நம்ம வாழ்கிறோமா என்கிற அந்த ஒரு அர்ப்பணிப்பு, நிதானித்து அறிகிற ஒரு ஒரு சுபாவம் நமக்குள்ளே இருக்கணும். சோத்திரம். அது என்னமோ வாசித்தாங்க, கேட்டோம், அவ்வளோதான். வாசிக்க சொன்னாங்க, வாசித்தோம், அதோடு முடிச்சுட்டு போயிடக்கூடாது. இந்த வசனத்தின்படி நான் வாழ்கிறேனா என்கிறதான அந்த சூழ்நிலை இருக்கணும். சோத்திரம். இது எங்களுடைய அந்த ஊழியத்தில் நாங்கள் ஆரம்ப காலத்தில் அப்படி திருச்சபையிலேருந்து இந்த காலேஜ் ஜெபத்தில் அட்டன் பண்ணும்போது சில நேரங்களில் ஆண்டவர் இப்படிப்பட்ட நல்ல வசனங்களை பேசும்போது மனசில் வச்சுட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, என்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்தது நான் முழங்கால் ஜெபம் பண்ணுவேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி முழங்கால் ஜெபம் பண்ணுவேன். அப்படி முழங்கால் ஜெபம் பண்ணும்போது நேராக வீட்டுக்கு நான் ரூம் போயிடுவேன். ரூம் போயிட்டு நல்லா ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் நேராக போய் குளிச்சு முடிவிட்டு எல்லாம் முடிச்சு நேராக போய் ரூமில் போய் சாப்பிட மாட்டோம். உடனே போய் முழங்கால் போட்டுருவோம். அதுதான் அந்த நேரம் தான் போகிறதே தெரியாது. 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் அப்படி போயிட்டே இருக்கும். ஸ்தோத்திரம். அந்த எப்போ முடியுதோ அப்போ தான். அப்போல்லாம் பார்த்தா அந்த முழங்கால் ஜெபம்லாம் சில நேரம் ரொம்ப நேரம் பண்ணுவோம். பண்ணி முடிச்சுட்டு அங்கே போய் சாப்பாடெல்லாம் பார்த்தா சாப்பாடெலாம் இருக்காது, எல்லாம் தீர்ந்துடும். உடனே திரும்பி வரணும், என்ன பண்ணுறது? அப்புறம் இல்லைன்னு சொன்னால் அந்த ஃபேன் காற்றுல அந்த சாப்பாடுலாம் அப்படியே காஞ்சி போய் கருவாடு மாதிரி இருக்கும். அப்படியே சட்னி சாம்பார்லாம் ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்கும். என்ன செய்கிறது? ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா இந்த மாதிரி ஆகாரம்லாம் நமக்கு சீக்கிரம் கிடைக்காது. அது மாதிரி ஸ்தோத்திரம். அப்படி சில சூழ்நிலையெல்லாம் நமக்கு வரும். அல்லேலூயா. ஆரம்ப காலத்தில் அந்த மாதிரி முழங்கால் ஜெபங்களெல்லாம் அப்படி பண்ணுவோம். ஸ்தோத்திரம். அப்படி அந்த ஜெபம் பண்ணுறதுனால அது நமக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். ஸ்தோத்திரம். பெரிய ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளும் இன்றைக்கு நாம் ஸ்தோத்திரம் அப்படி ஈராமல், ஸ்தோத்திரம் நல்லா கவனிங்கள், அப்படி ஸ்தோத்திரம் துன்மார்க்கிறோம் அப்படி ஈராமல் என்று சொல்லுகிறார். அந்த மாதிரி விஷயங்களில் அந்த அப்படி முழங்கால் ஜெபம் பண்ணும்போது அந்த வசனத்தை, அவர் சொன்ன வசனங்களை, பாஸ்டர் சொன்ன அந்த வசனங்களை அப்படியே சொல்லுவோம். இன்றைக்கி இந்த வசனம் பேசினாரே, உறுத்திக்கிட்டே இருக்குது, இந்த வசனத்தின்படி நம்ம வாழ்கிறோமா அப்படின்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் யோசனை பண்ணுவேன். யோசித்து ஒரு கண்ணீர் விட்டு அந்த இடத்துல, ஆண்டவரே இந்த வசனத்தின்படி என்னால் வாழ முடியல, எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி அப்படியே கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஆமாம், இதெல்லாம் நடக்கிற சம்பவங்கள். ஆனால் இப்போ நிறைய வசனம் கேட்குறோமே தவிர அதை தேவ சமூகத்தில் மறுபடி அசைவாட்டுகிற அந்த அனுபவம் நமக்கு கிடையாது. மறுபடியும் அதை சிந்திக்கிற அனுபவம் கிடையாது. கேட்குறதோட முடிஞ்சு, அவ்வளோதான். ஏன்னா இப்போ நம்ம கேட்குறது நடைமுறையில் கொண்டு வரதுக்காக நம்ம கேட்கல, கேட்கணுமே என்று சொல்லுகிறதுனால ஒரு சூழ்நிலையில் கேட்குறோம். இன்னும் சில பேருக்கு இப்போ என்ன கேட்குறனே தெரியாது. ஏன்னா காலமே பார்த்தீங்களா, நல்ல தூக்க நேரம் இல்லை. அல்லேலூயா. பாருங்கள், சில கண்கள்லாம் அப்படியே இருள் அடைஞ்சிருக்கும். சொல்லுங்கள், இந்த கண்கள்லாம் பார்த்தீங்கன்னா காலமே சில பேர் கண்கள்லாம் இருள் அடைஞ்சிருக்கும். சில பேர் தான் ரொம்ப வாஞ்சியாக விருப்பமாக வருவாங்க. எல்லா இடத்துலையும் உள்ளது தான். சோதரன். நானும் இந்த கன்வென்ஷன் கூட்டங்கள்லாம் வெளியில் போகும்போது, மீட்டிங்ஸ்லாம் போகும்போது அங்கங்கே திருச்சபையில் மக்கள் கூடுவாங்கள்ல, எல்லாம் பார்க்குறோம்ல. சிலர்லாம் நம்ம போயிட்டா உற்சாகமாக இருப்பாங்க. ஆமாம், நம்ம போய் நின்றுட்டோன்னா போதும், அவ்வளோதான். எல்லோரும் ரொம்ப ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க. அப்படி ஒரு காலையிலேயே ஒரு விறுவிறுப்பாக அந்த வார்த்தைகள் அவங்களுக்கு போய் சேரும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. விதமாக தேவனுடைய பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும். தொடர்ந்து நீங்கள் ஜெபசந்தியாக காணப்படுங்க. ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணிங்க. நிச்சயமாக சொல்லுகிறேன், தேவ சமூகத்தில் நீங்கள் படுகிற பிரயாசங்களுக்கு நல்ல பலன் உண்டு. ஆனால் சும்மா உட்காந்துட்டு போகிறதுல வேஸ்ட், ஒன்றும் இல்லை. நீங்கள் வசனத்தை கேட்டு, இந்த வசனம் ஒரு வசனமாவது என்னோட ஆண்டவர் பேசினார்னு சொல்லணும். ஏன்னா எனக்கெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லி இப்படியே நம்ம போயிட்டுருக்கனால தான் எந்த ஒரு இம்ப்ரூவ் நம்ம வாழ்க்கையில் இல்லாமல் போகுது. அல்லேலூயா. சார், இவ்விதமாக அப்படி துன்மார்க்கரை போல இருக்கக்கூடாது என்று நாம் பார்க்கிறோம். வசனங்களை நம்ம நல்லா கூர்ந்து கவனித்து அதில் ஏதாவது விஷயம் இருந்தால் நம்ம என்ன செய்யணும், அதை அறிக்கை பண்ணணும். சரி, இப்போ அடுத்து படிங்க, 5 படிங்க. சீக்கிரம் படிங்க, 5 படிங்க. ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும்
பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. பாவிகள் என்ன செய்வதில்லை? நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. ஆமா, சோதரம். நீதிமான்கள் சபையில நிலை நிற்க மாட்டாங்க. சோதரம், அது தெரிஞ்ச விஷயம் நமக்கு எல்லாம். அடுத்த 6 வசனம் படிங்க. சோதரம். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். நீதிமான்களுடைய வழியை அறிந்திருக்கிறார். துன்மார்க்கரின் வழியோ அழியும். அல்லேலூயா. சொல்லுங்க, துன்மார்க்கருடைய வழி என்ன செய்யுது? அழியும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா, சோத்திரம். அதனால இன்னைக்கு 1ஆம் வசனத்தை நம்ம நல்லா தியானிச்சோம். நிறைய வசனங்களை கத்தர் கொடுத்தா. அது மாதிரி 2வது வசனமும் நம்ம வாழ்க்கையில நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்குரியது. நல்லா கவனிங்க. 1ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 1ஆம் வசனம் படிங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், துன்மார்க்கருடைய ஆலோசனையை நடக்காம, பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், நிக்காம, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் 2ஆம் வசனம் அப்படி கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சொல்லுங்க எப்படிப்பட்டவன்? பாக்கியவான். நீங்க யோசுவாவின் புத்தகம் 1:8 படிங்க பார்க்கலாம். சீக்கிரம் படிங்க. இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருந்தான். சோதரம். 1:8 யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய வார்த்தை பார்த்தீங்களா? சோதரம். யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை எவ்வளோ அருமையா சொல்றாரு பாருங்க. சோதரம், உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய். உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவதற்காக நீ பூமியில தந்திரமா நிறைய விஷயம்லாம் செய்ய வேண்டாம். ஒன்னே ஒன்று செஞ்சா போதும். என்னது? சொல்லுங்க, என்ன செய்யணும்? சொல்லுங்க. இப்பதானே படிச்சோம். கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானமா இருக்கணும். அப்படி இருந்தா உன் வழியை நீ என்ன பண்ணுவ? ஆமா, அதுக்குதான் யோசுவாட்ட சொல்றாரு, நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருக்கணும்னு சொல்றாரு. சில பேருக்கு பைபிள் எங்க இருக்குன்னே தெரியாது. பைபிளை நம்ம தொடர்றதும் இல்லை, பைபிள் எடுத்து வாசிக்கிறதும் இல்லை. அப்புறம் எங்கே பிரியாது இருக்கும்? யோசிச்சு பாருங்க. வசனம் ஏதாவது நம்ம எடுத்து ஒரு 2 அதிகாரம் 3 அதிகாரம் 4 அதிகாரம்னு வாசிக்கிறோமா? சொல்லுங்க, வாசிக்கிறோமா? அல்லேலூயா. தேவைக்கு வசனம் எடுக்கிறோம், அப்புறம் அப்படியே விட்டுடுறோம். ஆகவே ஸ்தோத்திரம். அப்படி இல்லை கர்த்தருடைய பிள்ளையே, நாம் அப்படி செய்வது நல்லதும் அல்ல. மல்கியாவின் புஸ்தகம் 3:16 படிங்க. சீக்கிரம் படிங்க பார்க்கலாம். நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவதற்கு ஆண்டவர் செய்கிற காரியம் நீங்க தேவ சமூகத்திலே, தேவனுடைய சன்னிதானத்திலே காணப்படணும். படிங்க 3:16. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. இவங்களுக்கு ஞாபக புஸ்தகம் ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால இரவும் பகலும் நீ ஆண்டோடைய வசனத்தை தியானிக்கும் போது அதுல உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. அதிலிருந்து உன் வழியை நீ வாய்க்க பண்ணி பெரிய ஆளாக நீ மாறிட்டே இருக்கலாம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆமா. 4 நீதிமொழிகள் 4:18 படிங்க. ஸ்தோத்திரம். எப்படி சொல்றாரு பாருங்க. படிங்க பார்க்கலாம். 4:18. 4:18. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். சூரிய பிரகாசம் போல் இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாத்தீங்களா? சூரிய பிரகாசம் போல நம்முடைய பாதையை ஆண்டவர் மாற்றி விடுகிறார். சங்கீதம் 34:17 படிக்க பார்க்கலாம். 34:17. சீக்கிரம் படிங்க. ஸ்தோத்திரம். நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு. அதனால ஆண்டவர் சமூகத்துல நம்ம தியானமா இருக்கும் போது, நம்ம கூப்பிடும் போது அவர் கேட்கிறவரா இருக்கிறார். கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும். 19ஆம் வசனம் படிங்க.
நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். அநேகமா இருக்கும். கர்த்தர் அவையில் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். 15 வசனம் படிங்க. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கும். சோதரர் பாத்தீங்களா, எப்போதும் நோக்கமாய் இருக்கிறது. ஆமா, எங்கேயும் பிரச்சனையில நம்ம விட மாட்டார், எப்போதும் நோக்கமா இருக்கணும். அது மாதிரி அவருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமா இருக்கணும். நம்முடைய காரியங்கள் ஆண்டவருடைய வசனத்தை ஒட்டியே இருக்கணும், வசனத்தை சார்ந்தே இருக்கணும். அல்லேலூயா. எப்போதும் அந்த வசனத்தின் மேல நமக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இருந்துட்டே இருக்கணும். ஏன்னா நீதிமான்கள் மேலே அவருடைய கண்கள் எப்போதும் இருக்கிறது பார்த்தீங்களா. அதனால் நீங்களும் நானும் எப்போதும் வசனத்தின் மேலே ஒரு கண் நமக்கு இருந்துகிட்டே இருந்தால் ஆண்டுடைய கண்ணும் நம்ம மேலே எப்போதும் கூட இருக்கும். ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, சங்கீதம் 1 நாங்கள் இந்த நாளில் தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த 1ஆம் சங்கீதத்தின்படி யாசர் குழுவினர் எழுதின இந்த சங்கீதமானது தொடர்ந்து நாங்கள் ஆண்டவருக்கு மகிமையாக இந்த சங்கீதங்களில் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க. வசனத்தின்படி வாழ எங்களை தொடர்ந்து அதிகாரப்படுத்துங்க. எல்லா பலவீனங்களுக்கும் குறைபாடுகளுக்கும் ஆண்டவரே எங்களை நீங்களாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா. இந்த பகலெல்லாம் அப்படி ஆண்டவரே துன்மார்க்கத்துக்குரிய எந்த விஷயமும் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே இந்த வசனத்தில் இருக்கிற ஒரு வார்த்தை கூட எங்களுக்கு ஆண்டவரே அனுகூலமாக இருந்துடக்கூடாது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் எப்போதும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் வேத வசனத்தை பற்றிக்கொள்கிறவர்களாக நீர்க்கால்களும் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் நாங்கள் காணப்பட தேவன் எங்களுக்கு தொடர்ந்து கிருபை செய்யும். எல்லா தீமைக்குள்ளே காத்துக்கொள்ளும் அதிசயங்களை காணப்படும். இந்த பகல் முழுவதும் உங்களுடைய சித்தஞ்செய்ய கிருபை தாரும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்றைக்கு அமெரிக்கா கலிபோர்னியா ஆண்டவரே அந்த பகுதியில் எரிந்து கொண்டிருக்கிற அந்த காட்டு தீ, அதனால் ஏராளமான வீடுகள் சேதம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். 10க்கும் அதிகமான மக்கள் இறந்திருக்கிறாங்க. இன்னும் நிறைய சேதங்கள், வாழ்க்கையில் இதுவரையும் கேட்கிறாத ஒரு பெரிய அழிவு ஆண்டவரே அந்த கலிபோர்னியாவில் வந்து இன்றைக்கி பெரிய பெரிய ஆண்டவரே நடிகர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு நிறைய ஸ்தோத்திரம் பெரிய பணம் படைத்தவர்கள் எல்லாம் இன்றைக்கி ரோட்டில் வந்து நிற்கிற சூழ்நிலைக்கு ஆகிவிட்டது. ஆண்டவரே எப்படியாகிலும் அந்த மக்கள் மத்தியில் ஒரு இரக்கத்தை கர்த்தர் காண்பிப்பீராக. உங்கள் இரக்கத்தின் காற்றை காண்பிப்பீராக. அந்த ஆண்டவரே அங்கே எரிந்து கொண்டிருக்கிற அந்த அக்கினி ஆண்டவரே ஸ்தோத்திரம் முற்றிலுமாய் அணைக்கப்பட ஆண்டவருடைய மகிமை இறங்கி வரும்படி ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னம் இறங்கி வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, ஒரு வல்லமை வெளிப்படுவதாக, ஒரு மகிமை வெளிப்படுவதாக. அந்த கலிபோர்னியாவில் எரிந்து கொண்டிருக்கிற அந்த காட்டு தீ சீக்கிரம் அணைக்கப்படுவதாக, ஒரு மகிமை இறங்குவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அமெரிக்கா எடுத்து கொண்டிருக்கிற எல்லா முயற்சிகளையும் கூட இருந்து வாய்க்க செய்யும். யாரெல்லாம் அதற்கு ஆண்டவரே அனுகூலமாக இருந்து உதவிடுகிறாங்களோ அவங்களையெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி வேண்டுகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். மக்களையும் அந்த மக்களுடைய அத்தியாவசிய தேவையாக அவருடைய தேவைகளையும் ஆண்டவரை பறித்து கொண்டிருக்கிற அந்த காட்டு தீயை அந்த கட்டுப்பாட்டில் இருந்து மக்களையும் அந்த இடத்தையும் காப்பாற்ற ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை தந்து காத்துக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். தடைகளை நீக்கி போடும், அதிசயங்களை காணப்படும், நல்ல செய்திகளை கேட்கும்படி கிருபை தாரும். ஆச்சரியமான காரியங்களை செய்யும். இனி அழிவுகள் வராதிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அமெரிக்காவின் மேலே உங்கள் கண்கள் இருப்பதாக. ஆண்டவரே, இந்த கலிபோர்னியாவின் மேலே உங்களுடைய கண்கள் இருப்பதாக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் கிரியை செய்யும். எல்லா மகிமையும் கனத்தையும் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். அதிசயங்களை காணப்படும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் காட். மீண்டும் நம் மாலை 7 மணிக்கு சந்திப்போம். காட் பிளஸ் யூ.